கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இந்தியாவில் இலக்கியத்துக்கு தரப்படுற உயரிய விருதான ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது 1975 எழுத்தாளர் அகிலனுக்கும் 2002 ஜெயகாந்தனுக்கும் அளிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த வைரமுத்துக்கு இந்த ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. வைரமுத்து அவர்கள் 5 டிக்கெட்டா 7500க்கும் அதிகமான பாடல்கள் மற்றும் கவிதைகளை எழுதியிருக்காரு. அவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறதுக்கு பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில முதல்வர் ஸ்டாலின், கமலஹாசன், ரஜினிகாந்த் இப்படி பலரும் வைரமுத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வைரமுத்து அவர்கள் மீது மீட்டு குற்றச்சாட்டு முன்வச்ச சிங்கர் சிம்மை ரொம்ப ஆதங்கப்பட்டு இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் வைரமுத்துக்கு விஷ் பண்ணி போட்ட போஸ்ட்டை சிம்மை ஷேர் பண்ணி, சினிமாவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து இப்போ அரசியல்வாதியாக மாறியிருக்க கமலுக்கு நான் வைரமுத்துவால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானங்கிறது சொன்னாலுமே காது கேட்காத மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு ஓட் போடுற பெண்கள் இதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஆண்கள் எப்பயுமே நமக்காக நிற்க மாட்டாங்க. இவரோட பார்ட்டியில் இருக்க ஒரு பெண் வைரமுத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்ன ஆனாலும் இந்த ஆண்கள் மற்ற ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் இவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. மேலும் ரஜினிகாந்த் வைரமுத்தை வாழ்த்தி போட்ட போஸ்ட்டையும் ஷேர் பண்ணி, ஐயோ புரியவே புரியாதான்னு ரொம்பவே கடுப்பாகி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சிம்மையோட இந்த போஸ்ட்டில் பலரும் வைரமுத்து பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த விஜய் த்ரிஷா சர்ச்சையப்போ நீங்கள் ஏன் விஜய் மற்றும் த்ரிஷாவை கண்டித்து சங்கீதாக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல? த்ரிஷாவும் உங்கள் கம்யூனிட்டின்னு அமைதியாக இருக்கீங்களான்னு கேள்வி கேட்டு வராங்க. அதுக்கு சிம்மை, கடந்த சில நாட்களாக நடக்கிற பாலியல் குற்றங்கள் பற்றி யாருமே பேச மாட்டீங்களே, அப்போ நீங்களும் அந்த தவறுகள் பண்ணுற ஆண்கள் உறவா அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க. இதே போல் சிலர் த்ரிஷா பற்றி ஏன் பேசலைன்னு கேட்ட கேள்விக்கும், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் கேள்வி கேட்டு நியாயம் கிடைச்சிருச்சா, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நபர், கடைசி வரை த்ரிஷாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு மீண்டும் அதே கேள்வியை கேட்டிருக்காரு. இப்படி வைரமுத்துக்கு ஞானபீடம் விருது அறிவிக்கப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.